இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் தகவல் தொழில்நுட்பத் துறையில் 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் ஆபத்து இருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை கூறுகிறது. இதுகுறித்து பெருஞ்செய்தி பகுதியில் பார்க்கலாம். உலகில் பல்வேறு துறைகளில் புரட்சிகர மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். குறிப்பாக ஐடி எனும் தகவல் தொழில்நுட்ப துறையில் AI-யின் தாக்கம் மிக தீவிரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் AI யுகத்தில் வேலை வாய்ப்புகள் குறித்து மத்திய அரசின் சிந்தனை மற்றும் திட்டமிடல் குழுவான நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் ஐடி துறையில் 20 லட்சம் நபர்கள் வேலை இழக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. கடந்த 25 ஆண்டுகளில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி செலுத்தும் உந்து விசையாக திகழ்கிறது ஐடி துறை. 1990கள் வரை பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வேலை கிடைப்பது மிக கடினமாக இருந்து வந்த நிலை பெருமளவு மாறியதில் ஐடி துறை வளர்ச்சிக்கு முதன்மையான பங்கு உள்ளது. பொறியியல் போன்ற தொழில்முறை படிப்பு படித்தவர்கள் மட்டுமே ஐடி துறையில் பணியாற்ற முடியும் என்ற சூழல் நிலவி வந்தது. ஆனால் 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு BPOக்கள் மூலம் பட்டப்படிப்பு படித்த பலருக்கு ஐடி துறையில் வேலை கிடைத்தது. ஐடிஸ் என்று அழைக்கப்படும் தகவல் தொழில்நுட்பத்துக்கு துணை புரியும் சேவை பணிகளில் வணிகவியல் உள்ளிட்ட பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படித்தோருக்கும் வேலை கிடைத்தது. ஆனால் பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட பிற நாடுகளிடமிருந்து போட்டி அதிகரித்ததால் கடந்த சில ஆண்டுகளாக ஐடி துறையில் பணி நீக்கம் அதிகரித்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்று இதை மேலும் தீவிரப்படுத்தியது. இந்நிலையில் AI வளர்ச்சியால் நிகழும் மாற்றங்கள் ஐடி துறை ஊழியர்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளன. குறிப்பாக டேட்டா என்ட்ரி, வாடிக்கையாளர் சேவை ஆகிய துறைகளில் AI தொழில்நுட்பத்தின் மூலம் மிக தீவிரமான இயந்திரமயமாக்கல் நிகழும் என்றும் இது கடுமையான ஆட்குறைப்புக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் ஐடி துறை வேலைவாய்ப்பு குறித்து முற்றிலும் நம்பிக்கை இழந்துவிட வேண்டியதில்லை. AI தாக்கத்தால் 20 லட்சம் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்றாலும் 2030ஆம் ஆண்டுக்குள் 40 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்பிருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை நம்பிக்கை அளிக்கிறது. AI பொறியியல், மெஷின் லேர்னிங் பொறியியல், AI நெறிமுறைகள் நிபுணத்துவம் போன்ற புதிய துறைகளில் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்கிறது நிதி ஆயோக் அறிக்கை. எனவே AI திறன்களை வளர்த்துக் கொள்பவர்கள் வேலை இழப்பிலிருந்து தப்பித்து விடுவார்கள் என்றும் AI-ஐ கற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்களே வேலை இழப்பார்கள் என்றும் இந்த அறிக்கை சொல்கிறது. மத்திய அரசு இளைஞர்களின் AI திறன் மேம்பாட்டுக்கான திட்டங்களை வகுத்து வருவதாகவும் இந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதையும் AI வளர்ச்சியையும் இணைத்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு சாதகமான சூழலை உருவாக்க முடியும் என்று நிதி ஆயோக் அறிக்கை நம்பிக்கை தெரிவிக்கிறது. 2035ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை AI திறமையாளர்களின் மையமாக மாற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.